வணக்கம் சார். வணக்கம்மா. சார், நீங்கள் பஞ்சபக்ஷியில் அவங்களுக்குரிய பக்ஷி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நட்சத்திரத்துக்காரங்களுடைய கேரக்டரை சொல்கிறீங்க. இன்னும் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகத்திலே கையில் கிடச்ச மாதிரி. ஸோ அந்த நம்பர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த நம்பர்ஸை வச்சு எப்படி ஃபைண்ட் பண்ண முடியுது, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. இப்போ எப்படி இந்த பஞ்சபட்சி 5 பட்சிகளை பற்றியும், அந்த 5 பட்சிகளும் ஒவ்வொரு பட்சியும் எந்தெந்த நட்சத்திரோடு கனெக்ட் ஆகுது, அந்த நட்சத்திரமும் அந்த பட்சியும் அந்த நட்சத்திரம் உள்ள மனிதர்களும் எப்படி ஒன்றோட ஒன்று ஒன்றி போகிறாங்கன்றதை சொல்லிட்டோம். இப்போ எண்கள் எப்படி ஒன்றி போகுது பாருங்கள். எண்கள் பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஒத்து போகிறது பார்த்துங்க. வல்லூர், இந்த வல்லூரை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன், திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டாம். அப்படி சொல்லணும்னா லைட்டாக வேணால் சொல்லிக்கலாம், சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ தான் உங்களுக்கு அந்த இது ஒரு ஓஹோ நம்மளுக்கு அப்படி தான் அப்படிங்கிற போல இருக்கும். அதையும் சொல்லிக்கிறேன். 2 கனெக்டோடு சொல்ல. வல்லூரை பற்றி ஏற்கனவே சொல்லியாச்சு. அந்த வல்லூருக்கு என்னென்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 10, 19, 28, 3, 12, 21, 30, 9, 18, 27. இந்த 3 நம்பரும் எண்கள் பிரகாரம், எண்கணித பிரகாரம் வல்லூரை சார்ந்தவர்கள், வல்லூர் பட்சியை சார்ந்தவர்கள். தனி வழின்னு வாழக்கூடியவங்களா இருக்காங்க. அதேதான், என் வழி தனி வழி. கரெக்டாக பாயிண்ட் பிடிச்சிங்க. அதே தான் பாயிண்ட். என் வழி தனி வழி. யாரிடம் வல்லூர் போன்று பிடிபட மாட்டார்கள். வல்லூர் போன்று யாருக்கும் தலை வணங்க மாட்டாங்க. ஆமாம், வல்லூர் ஐயோ எனக்கு பிடிச்சிட போகிறாங்களா அப்படின்னு நினைக்க போகுதா? வாய்ப்பே இல்லை. இந்த நம்பர் கொண்டவங்களும் அப்படிதான். யாருக்காகவும் விட்டு கொடுத்து போகிற பழக்கம் கிடையவே கிடையாது. வல்லூர் போன்று இவர்கள் அதே மாதிரி டிட்டோ தான். டிப்பிக்கல் வேறு, டிப்பிக்கலாவது கொஞ்சம் இப்படி இப்படி இருக்கும். டிட்டோ அப்படியே தான் இருக்கும். அப்போது 1, 10, 19, 28, 3, 12, 21, 30, 9, 12, 27. நீங்கள் வல்லூர் பட்சியை சார்ந்தவர்கள். இப்போ தேதிகளை வச்சு இவங்க கேரக்டர் என்னன்றதை நாங்களே சூப்பராக படம் போடுற அளவுக்கு சொல்லிட்டீங்களே சார். அடுத்தடுத்து என்ன தேதிகள் எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுக்கிறது எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சார். அடுத்து சொல்லுங்கள் சார் எங்களுக்கு. கண்டிப்பாக. ஆமாம். அடுத்து ஆந்தை. ஆந்தை பட்சி இது எந்த எண்ணை போய் சாரப்போ போகுது? 6, 15, 24 எண் ஆந்தை பட்சியை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அப்படி என்றால் இவர்கள் இந்த எண் கொண்டவர்கள் தனிமையை தான் விரும்புவார்கள். தான் வாழும் முறை ஆந்தை போன்று யாரும் கண்டுபிடிக்க முடியாத வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. இவங்களுடைய உணவு பழக்கம் எப்படி? ஆந்தைக்கு உணவு பழக்கம், ஆந்தை என்னென்ன உணவு சாப்பிட்றேன்னு எல்லாரும் சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது சார். யாருக்கும் இது வரைக்கும் தெரிஞ்சு நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த 2ஐயும் சாப்பிடும். வெஜிடேரியன் சாப்பிடும், நான் வெஜிடேரியன் சாப்பிடும். பழங்களும் சாப்பிடும், பறவைகளையும் சாப்பிடுமா சார்? அதான், அது ஒரு அவுட்லைன் தான் கொடுத்துட்டேன். இது ரொம்பவும் வேண்டாம். அது உணவு வகையை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் சாப்பிட்ற உணவு வகைகளும் வித்தியாசமாக இருக்கும். 6, 15, 24. ஆமாம். அதே மாதிரி ஆந்த லக்ஷ்மி அம்சம் கொண்டது சொன்னோம். இந்த எண்களும் லக்ஷ்மி கடாட்சியம் கொண்டவர்கள். எப்படிங்க நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கிங்க. 6, 15, 24 அட் எனி காஸ்ட் ஒரு ஃபேமிலியில் மிடில் கிளாஸில் அவங்க பிறந்திருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட மட்டும் காசு இருக்கும். மிடில் கிளாஸுக்கு கீழே இருப்பாங்க, அப்பயும் காசு இருக்கும். மிடில் கிளாஸுக்கு அடுத்த ஸ்டேஜ் சொல்லவே தேவையில்லை. எந்த இடத்துல இந்த நம்பரில் பிறந்திருந்தால் அவர்களுக்கும் பணம் பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் இவர்கள் இருக்கிற இடத்துல பணம் பெருகி கொண்டே இருக்கும், பணம் வந்து கொண்டே இருக்கும், பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். பணம் சேர்ந்துனாவே லக்ஷ்மி தானே, அதுக்கு தான் அது சொல்ல வந்தது. அப்போது எப்படி ஆந்தை எண்களோடு கனெக்ட் ஆகுது பாருங்கள். அது கோடு போட்டு காமிக்கும்போது உங்களுக்கு தெரியுது. அடுத்து பட்சி 3. அடுத்து 3வது பட்சியை சொல்ல போகிறோம். எது? காகம் நட்சத்திரத்தில் சொல்லிட்டோம், விட்டுருவோம். இப்போ எண்கள் பிரகாரம் என்னென்ன நம்பர்? 4, 13, 22, 31, 5, 14, 23, 8, 17, 26. இந்த எண்ணு உங்களுக்கு காகத்தை குறிக்கும். காகத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இருந்தாலும் நம்ம எண்கள் பிரகாரம் காகத்துக்கு என்னென்னு சொல்லிடுவோம். காகம் போன்ற இந்த பட்சி போன்ற இவர்கள் இந்த எண்ணு பிறந்தவங்களுக்கு சாபம் விடக்கூடிய சக்தி இருக்குது. கருணாக்காரங்களாக இருப்பாங்க. இவங்க வாயில் விழுந்துடாதீங்க. யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் கூட அவங்க ஒம்பதும்புக்கு போகாதீங்க. எந்த ஆஸ்பெக்ட்ஸிலாவது இவங்களுக்கும் அந்த பவர் இருக்குது. காகம் போன்று 4, 13, 22, 31, 5, 14, 23, 8, 17, 26 எண்கள் இந்த பட்சியை சேர்ந்தவர்கள். காகம் போன்று இவர்களும் சாபம் விடக்கூடியவர்கள். காகம் சனியின் ஆதிக்கத்து உள்ளது. இந்த எண் கொண்டவர்களும் அதே தான்.
பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பிடி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவங்ககிட்ட சாபம் விடக்கூடிய சக்தி இருக்குது, இவங்களுக்குன்னு ஒரு தனி சக்தி இருக்குது. அதே நேரத்தில் இவங்க வந்து யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. இப்போ காக போய் மற்ற பறவைகள் போய் எதுவும் தீங்கு பண்ணியிருக்கா இல்லை. அதேமாதிரி இந்த எண் கொண்டவங்க மற்றவங்களுக்கு தீங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க. மற்றவங்கன்னா இவங்களுக்கு செய்யலாம், இவங்க செய்ய மாட்டாங்க. அந்த காகத்தினோட அந்த இவங்க வாழ்கிற வாழ்க்கையே வந்து பார்த்திங்கனாக்கா தன்னுடைய சுயநலம் இவங்ககிட்ட இருக்கிறத விட மற்றவங்களுக்காக தான் இவங்க வாழ்கிற வாழ்க்கையாக இருக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் 8ஆம் தேதி பிறந்திருக்கிறீங்க, நீங்கள் காகன்னு சொல்கிறோம், அந்த அம்சத்துக்கு உண்டான அப்படியே தான் இருக்கும். பொதுவாக 8ஆம் நம்பர் சனிக்கு உண்டான நம்பர். இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் நம்பரில் ஒரு இது பையனுக்கோ பொண்ணு பார்த்தோன்னு வச்சுக்கிறீங்க, எடுத்து ஓரம் எடுத்து வச்சுருவாங்க. இது சனி நம்பர் எடுத்து ஓரம் வச்சுருப்பான்றவாங்க. அவங்க தெரிஞ்சு சொன்னாங்களும் சொல்லலாம், தெரியாமல் சொன்னாங்களும், அதுதான் உண்மை. 8க்கு மட்டும் சொல்லிடுவாங்க. இங்கே பஞ்சபட்சியில் வரும்போது 4ம் வரும், 5ம் வரும். இவங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக அது 5ஆம் தேதி கூட எடுத்துக்க, 5, 14, 23 கண்டிப்பாக யாருக்கும் மற்றவங்கள இந்த நம்பருக்கு எடுத்துட்டான்பா, அவன் டேட் என்னப்பா இந்த நம்பர் அப்படின்னு சொல்ல முடியாது, வராது, செய்ய மாட்டாங்க. 4 எடுத்துக்கோங்க, செய்ய மாட்டாங்க. ஸோ அப்போது அந்த காகத்தினுடைய அந்த பட்சியினுடைய இது வந்து இவங்க போய் கனெக்ட் ஆவாங்க. உங்களுக்கு எண்கள் இந்த காகத்தினுடைய பட்சி நீங்கள் 4, 11, 22, 31, 5, 14, 23, 8, 17, 26. அடுத்து சேவல், அது கோழின்னு சொல்லுவோம், சேவல். இந்த பட்சிக்கு எந்த எண் கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 2, 11, 20, 29. இந்த எண் வந்துட்டு ஏற்கனவே நம்ம சேவலை பற்றி சொல்லும்போது ரொம்ப அதீதமான, ஏன்னா இது வந்து முருகனுடைய அம்சம் கொண்டது, முருகனுடைய தூதுவர்னு சொல்லியிருக்கோம். ரொம்ப இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கடவுளுடைய இது வந்து மிக அதிகமாக இருக்கும். நம்ம அங்கோட கனெக்ட் ஆகுதில்ல. அது குறிப்பாக இந்த தேதியில் பிறந்தவங்க மற்ற கடவுளெல்லாம் கும்பிட்டா கூட முருகனை மட்டும் எங்களுக்கு அதிகமாக பிடிக்கும். கரெக்டாக சொல்கிறீங்க சார். நீங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நானுமே 2ஆம் தேதி எனக்கு கோழி பற்றி தான். அப்படியா? ஆமாம்மா சார். இல்லை அதான் உண்மை. அது சரி, இப்போ ஒன்று நம்ம சொல்கிறேன்னா அந்த கனெக்டிவிட்டி இல்லாமல் எப்படி வரும், அதுக்கு தான் ஆராய்ச்சி பண்ணுறோம். ஏன்னா தோணும் சொல்ல முடியாது. எனக்குமே பிடிச்ச கடவுள் வந்து முருகர் தான். ஆமாம், அதுதான் முருகப்பெருமாள் தான். அதில் இவங்களுக்கு முருகப்பெருமாள் கனெக்டிவிட்டி உள்ளவர், விடவே மாட்டாங்க. எந்த சூழ்நிலையும் அவரை விட மாட்டாங்க, அவரும் இவங்கள விட மாட்டார். சரிவா நம்ம பக்தன், நீ நல்லா இருப்போ அப்படின்னு விட மாட்டார், இவங்களும் விட மாட்டாங்க. அதேமாதிரி தூங்குறதும் பார்த்திங்கனாக்கா நம்ம சொல்கிறோம் கோழி தூக்கன்ட்டு கொஞ்சம் டைம் கழிச்சு கூட தூங்கிடுவாங்க. ஆமாம் தான் சார், உண்மைதானே அது? எல்லாருக்கும் சாட்சி. ஆமாங்க ஆமாங்க. ஆமாம், பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம கூட தான் பேசிகிட்டே இருப்போம், தூங்கிட்டு இருப்பாங்க. என்னடா பேசிகிட்டே தூங்கிட்டே இல்லை சும்மா அப்படிம்பாங்க. அது கோழி தூக்கம், அது வந்துடும், அந்த பச்சியோட கனெக்ட் ஆகிடுவாங்க. ஆமாம், சாப்பிடும்போது கூட பாருங்கள், வழக்கமாக எப்படி சாப்பிடணும், இப்படி எடுத்து சாப்பிட்ணும், அப்படி தான் எல்லோரும் சாப்பிடுவாங்க, எல்லோரும் சாப்பிட்ணும். இவங்க அப்படி பண்ணிக்கிட்டே சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை மிளகு எல்லாம் பிரித்து வச்சு அது மாதிரி அதுக்காக கோழி மாதிரி கலருவாங்களா? அப்படிலாம் கிடையாது. அப்படி நம்ம மனசு தானே, அப்படி அது மாதிரி அதெல்லாம் பண்ணி அப்படி இப்படி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த பச்சி நம்பரும் எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள், ஸ்டார் எப்படி கனெக்ட் ஆகுதோ அதே மாதிரி நம்பர்லேயும் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணுமான்னா, ஏன் தெரிஞ்சு தான் ஆகணும். சும்மா வாழ்கிறது வெறும் காலம்பரை எழுந்திரிச்சிட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போய்ட்டு பிஸ்னஸ் பண்ணிவிட்டு திருப்பி தூங்கி வச்சு எல்லாமே உலகத்தில் தெரிஞ்சு தான் ஆகணும். அப்போ தான் உலகத்தை இவ்வளோ தெரிஞ்சு கூட என்னத்தை தெரிஞ்சுக்கிட்டோங்கிற அளவுக்கு இருக்கும் காலம் கடக்க. அப்புறமா அடுத்து கடைசி பச்சியிலே மயில். இந்த மயில் எந்த எண்ணோட கனெக்ட் ஆகுது? 7, 16, 25 இந்த எண்ணோட கனெக்ட் ஆகுது. மயில் அழகாக தானே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, சொல்லனாலும் அழகாக தான் இருக்கும். 7, 16, 25 அவங்களும் அழகாக தான் இருப்பாங்க. மயில் வாழ்கிற வாழ்க்கை ரகசியமாக இருக்கும். இந்த எண்ணில் பிறந்தவங்க வாழ்க்கை ரொம்ப ரகசியமாக இருக்கும், கண்டே பிடிக்க முடியாது. கூட பிறந்தவங்களே கண்டுபிடிக்க முடியாது. எங்கே போகிறான், எங்கே வரான், என்ன வாழ்கிறான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்போவுமே இருப்பான். ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அழகாக தான் இருப்பாங்க. அதேமாதிரி இந்த எண்ணுக்கு அந்த மயில் போன்றே இவங்களும் வந்துட்டு மயில் யாருடைய? முருகருடைய கனெக்டிவிட்டி தான். அவருடைய வாகனம், இன்னும் கரெக்டாக சொன்னால் முருகனின் வாகனம். இவர்களுக்கும் முருகரை பிடிக்கும். அப்போது ஒரு எண்கள் அந்த பஞ்சபட்சியோடு எப்படி போய் கனெக்ட் ஆகுது, அந்த பஞ்சபட்சி மனிதனோடு எப்படி கனெக்ட் ஆகுது, ஸ்டாரில் எப்படி கனெக்ட் ஆகுது, எண்களில் எப்படி கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால என்னன்னாக்கா நமக்குள்ளே நாம் வேறாக இருந்தாலும்
இந்த பச்சையோட கனெக்டிவிட்டி இல்லாமல் வேற்றாக இருந்தாலும் இந்த பச்சையை தெரிஞ்சதுக்கப்புறம் பச்சையோடு நம்ம கனெக்ட் ஆகிடணும். சரி, இப்போ நாங்கள் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றப்போ எனக்கான காரியத்தை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்கு இந்த பஞ்சபக்ஷி எனக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் ஹெல்ப் பண்ணுமா சார்? அதுக்கு தான் கரெக்டான கேள்வி. இந்த பஞ்சபட்சியை நாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறத விட நாம் இந்த பட்சியை சேர்ந்தவங்க, இந்த பஞ்சபட்சியை நாம் சேர்ந்தவங்க. அப்போ இந்த பஞ்சபட்சிங்கிறது வந்து இறைவனோட கனெக்டிவிட்டி. இது எல்லாமே பாருங்கள். பருந்து இருந்த ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா பருந்து வட்டமிடுது, பருந்து வருது. அந்த லக்ஷ்மி ஐயப்பனுக்கு ஜோதி தெரியுது. ஆமாம், அப்போ யார் சுத்துறா? பருந்து சுத்தம். பருந்து சுத்தம் தெரியும், கருடன் சுற்றுவார். அப்போது இறைவனோட இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே இறை கனெக்டிவிட்டி தான். அப்போ இறைவனோட ஒரு அப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிற இடத்துல மட்டும்தான் ஒரு 3 சுத்தம். ஆமாம், அதுக்கு எங்கே தான் இந்த கோயில் இது கும்பாபிஷேகம், அதுவும் கும்பாபிஷேகம் அன்னைக்கும் விண்ண பிளக்கிற அளவுக்கு மேலே தாளங்களாக இருக்கும். அந்த மேலே தாளத்தில் பொதுவாக பறவை கிட்ட வராது. ஆனால் அது கிட்ட வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு போகும். கரெக்டாக 3 சுற்று தான், 3 சுற்று தான் சுத்தம். கருடன் வந்ததுக்கு பிறகு தான் கலசத்தில் தண்ணியே நிறைய பேர் ஊற்றுவாங்க. அது வந்ததுக்கப்புறம் தான் ஊற்றுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, அந்த பருந்து சுற்றுனதுக்கப்புறம் தான் தெரியுது இறைவன் எனக்கு நீ செய்த கும்பாபிஷேகத்தை மனப்பூர்வமான நான் ஏற்றுக்கிட்டேன்றதுக்கு அர்த்தம். அந்த அந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நடத்துகிறாங்க பாருங்கள், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இறைவன் நாம் செய்கிற அந்த கும்பாபிஷேகத்தை மனப்பூர்வமாக ஏற்றிக்கிட்டாரு, மேலே சுற்றுறான் பார். மனிதன் வந்து இயற்கையோட கனெக்டிவிட்டியோடு இருந்தான்னா கடவுளும் இயற்கை மனிதன் 3 பேரே கனெக்டிவிட்டியோட இருக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நமக்கு. பாருங்க, அதுக்கு தான் அப்போது இந்த பஞ்சபட்சை நீங்கள் கேட்டீங்க, அதுக்காக தான் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன். பஞ்சபட்சியை நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போது அவ்வளோதான் விட்டுட்டு போயிடலாமான்னா இல்லை. இந்த பஞ்சபட்சியோட நீங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஸ்டார் கொண்டவங்க பட்சியோட கனெக்ட் ஆகிறீங்களோ, இந்த பஞ்சபட்சி உங்களுக்கு எதுவோ உங்களுடைய சிம்பலும் அதுவாக நீங்கள் பாவிக்கலாம். அதுக்காக தான் பஞ்சபட்சி. இப்போது ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டார் உள்ளவங்கள அதையும் எடுத்துக்கலாம், இல்லை எண்கள் பிரகாரமும் எடுத்துக்கலாம். சில பேருக்கு ஸ்டார் எண்ணு 2 கனெக்டிவிட்டி, ஒரே ஸ்டாரு நான் சொல்கிற எண்ணும் அந்த பச்சை இருந்ததுனாக்கா அந்த பச்சையை அழகாக உங்கள் இடத்துல நீங்கள் சிம்பிளாகவே போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் சொன்னதில் நிறைய எண்கள் வந்து கனெக்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 2க்கு கோழி சொன்னீங்க, அதில் அனுஷமும் வருது, நட்சத்திரப்படியும் எனக்கு கனெக்ட் ஆகுது, நீங்கள் சொன்ன மாதிரி எண் பிரகாரமும் கனெக்ட் ஆகுது. நிறைய பேருக்கு ஏன்னா இது வரைக்கும் பஞ்சபக்ஷியை வந்து நட்சத்திர பிரகாரம் நான் படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். எண்கள் மூலமாக கனெக்ட் பண்ணும்போது எப்படி சார் அவ்வளோ அக்யூரேட்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணீங்க? அது எப்படி சார் பாசிபிளாக இருந்தது? அதுதான்மா, அதுதான் சொல்ல வரேன். நம்ம ஏதோ ஒன்று சொல்ல முடியாது, அதுக்கு ஒரு ஆராய்ச்சி தான். நம்ம கான்செப்டே விஞ்ஞானதால அதே தலைமுறை சொல்கிறதுங்கிற மாதிரி சொல்கிற சில விஷயத்த சொல்கிற நேரத்தில் சொல்லி தான் ஆகணும். ஆமாம் சார், இதுவுமே எளிதில் இல்லை. இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களுடைய உழைப்பு எவ்வளோ இருந்திருக்கணும் இல்லையா? அது பெருசாக நான் எடுத்துக்கிறது இல்லை. அப்போது உங்களுடைய குறியீடாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் அதோட கனெக்ட் ஆகிடுறீங்க. ஒருவேளை அதோட கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்க மாட்டீங்க, ஒரு தெரியாமல் வேணாலும் இருக்கும். அதை நீங்கள் குறியீடு போடும்போது அதுங்களுடைய பவர். இப்போ பருந்து உள்ள உங்கள் குறியீடில் போடுறீங்க, இறைவனுக்கே பருந்து வந்து என்ன சொல்கிறது, கனெக்டிவிட்டி உள்ள பருந்து எப்படி வந்துட்டு அதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் எப்படி போயிடும்? கனெக்டிவிட்டி இருக்கும், அந்த பவர் உங்களுக்கு சேரும். பச்சையை நீங்கள் வந்து குறியீடாக பயன்படுத்தும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் நிறைய மாறுதலுக்கு உண்டானதாகவும் கண்டிப்பாக இந்த பச்சை நட்சத்திரத்தோடும் சரி எண்களும் உலகத்துக்கு முதலாக கொடுக்கப்பட்டதை நீங்கள் பயன்படுத்தும் பட்சத்தில் வாழ்க்கையின் உயர்வதற்கு இதுவும் பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக சார். பஞ்சபக்ஷி அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கடலில் ஒரு அழகான முத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து எங்கள் கையில் கொடுத்துருக்கீங்க. அது கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிரயோஜனப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். பஞ்சபக்ஷி சம்மந்தமாக வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவுகளில் அதுக்கான பதில் சார் நமக்கு கொடுப்பாங்க. இந்த பதிவு ரொம்ப நல்லா இருந்தது சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.